யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவபாதம் சசிகாந்த். இன்று நாங்கள் ஒரு குட்டி கதையினூடாக எங்கள் வாழ்க்கை தொடர்பான ஒரு ஆழமான சிந்தனையை பார்ப்போம். அது ஒரு திண்ணைப்பள்ளி. அங்கே பல சீடர்கள் குருவிடம் வந்து ஆசி பெற்று கல்வியை கற்பார்கள். அந்த திண்ணைப்பள்ளியில் வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதற்கான கல்வியே கற்பிக்கப்படும். இன்று நாங்கள் கற்பதை போன்று பரீட்சை மையமான கல்வி அங்கு கற்பிக்கப்படுவதில்லை. அந்த திண்ணைப்பள்ளியில் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கின்ற சீடன் அன்று வழமைக்கு மாறாக இருந்தான். இதனை கவனித்த அந்த குரு அந்த சீடனை அருகில் அழைத்து, நீ இன்று மனச்சோர்வாக இருக்கின்றாய், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடனும், குருவே, நான் இரவு ஒரு வித்தியாசமான கனவு ஒன்றை கண்டேன். அதன் பின்னர் எனக்கு என் வாழ்வை நினைக்கும் போது மிகவும் ஆழமானதாகவும் சிந்தனைக்குரியதாகவும் இருக்கின்றது என்று கூறினான். அப்போது அந்த குரு, அப்படி நீ என்ன கனவை கண்டாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன் தான் கண்ட கனவை கூறத் தொடங்கினான். வழமை போல் நான் படுத்து உறங்கிவிட்டேன். இப்போது நான் யார் என்று நான் மறந்துவிட்டேன். அந்த கனவிலே ஒரு அழகான பட்டாம்பூச்சி. அது வானத்தில் சிறகடித்து பறந்தது. மலர்ந்திருக்கும் பூக்களில் மகிழ்ச்சியாக பறந்து திரிந்து தேனை குடித்து மகிழ்ந்தது. வாழ்க்கையே மிகவும் உன்னதமாக இருந்தது. எந்தவித கவலை, துன்பம், பொறாமை, போட்டி, எந்தவித பிரச்சனைகளுமின்றி ஆனந்தமான உணர்வோடு நான் வண்ணத்து பூச்சியாக பறந்து திரிந்தேன். இவ்வாறு அந்த இரவு முழுவதும் என் வாழ்க்கை வண்ணத்து பூச்சியாகவே இருந்தது. இந்த மனித வாழ்க்கையை விட அந்த வண்ணத்து பூச்சி வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு கட்டத்தில் என் கனவு கலைந்ததும் நான் திடுக்குற்று எழுந்து விட்டேன். இப்போது வண்ணத்து பூச்சி இல்லை, நானே நிஜம் என்று தன் கனவை கூறி முடித்தான். அப்போது சிரித்த குரு, இந்த கனவிற்கும் நீ இன்று இருக்கின்ற இந்த மனநிலைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். அப்போது அந்த சீடன் அனைவரையும் சிந்திக்கக்கூடிய ஒரு வினா ஒன்றை கேட்டான். குருவே, நான் கனவில் இருக்கின்ற போது நான் என்பது அங்கு இல்லை. அந்த வண்ணத்து பூச்சியே உண்மை, அதுவே நானாக இருந்தேன். இப்போது கண் விழித்ததும் வண்ணத்து பூச்சி என்பது இல்லாத ஒன்றாக போய்விட்டது. இப்போது நான் என்பதே உண்மை. என்னால் என்னுடைய கனவிலே வண்ணத்து பூச்சியாக மாறி வாழ முடிகிறது. கனவு முடிந்ததும் மீண்டும் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இதேபோல் உலகின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற வண்ணத்து பூச்சி ஒரு கனவு கண்டால், அந்த கனவிலே நான் இங்கு வந்து கல்வி கற்பது போல அந்த வண்ணத்து பூச்சி கனவு கண்டிருந்தால், இப்போது நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு வண்ணத்து பூச்சியின் கனவுதானா? எப்போது அந்த வண்ணத்து பூச்சி கனவு கலைந்து கண்களை திறக்கின்றதோ அப்போது என்னுடைய இந்த வாழ்க்கை, இந்த பூவுலக வாழ்க்கை முடிந்து விடுமா? இதுவே என்னுடைய கேள்வி என்று அந்த சீடன் கேட்டான். தன்னுள்ளே சிரித்து கொண்ட அந்த குரு, நீ கூறுவது உண்மைதான். நாம் இப்போது இந்த கணத்தில் இருப்பதெல்லாம் ஒரு கனவுதான். ஆனால் வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்பது இந்த இயற்கையோடு, இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கும் இரண்டர கலந்த நிலையாகும். எப்போது நீ பிரபஞ்சத்தில் ஒருவனாகவும் பிரபஞ்சம் உண்மை தனக்குள் ஒன்றாகவும் எடுத்துக்கொள்கின்றதோ, அதை உன்னால் எப்போது உணர முடிகின்றதோ அதுவே உண்மையான மனித வாழ்க்கை. அதுவரையும் நாங்கள் காண்கின்ற, பார்க்கின்ற அனைத்துமே போலியான தோற்றம்தான். உண்மையான மனித வாழ்க்கை என்பது தன்னை அறிதல். இன்று நீ உன்னை அறிந்து விட்டாய். இதுவே உண்மையான மனித வாழ்க்கை என்று அந்த குரு தன் விளக்கத்தை கூறி முடித்தார். எனவே நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில் நாம் தேவையற்ற விடயங்களுக்கு முரண்பட்டு கொள்ளாது, நான் என்னுடைய என்ற ஆணவத்தோடு சண்டை பிடித்து கொள்ளாது, இருக்கின்ற வரை இந்த உலகத்திலுள்ள அனைவருடனும் நாம் அன்பாக பழகுவோம். எப்போது ஒருவன் தன்னை அறிகின்றானோ அப்போது அவன் இந்த பிறவியின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்கின்றான். உன்னையே நீ அறிந்து கொண்டால் இந்த உலகம் உனக்கு என்றும் இன்பமயமானதாக இருக்கும். நன்றி.